பள்ளிக்கூடத்துல வகுப்பற நேரம் 45 நிமிடம் பாத்தீங்களா, 3/4 மணி நேரம். ஏன் 45 நிமிடம் வகுத்தா தெரியுமா? மாணவர்களுடைய திறன், கவனிக்கிற திறன் 3/4 மணி நேரம் இருந்திருக்கு அப்ப இந்த காலத்துல. இப்பெல்லாம் ஆய்வு பண்ணி சொல்றேன், 8 வினாடி தான். மகன் அப்பாவோட பேசினாலும் சரி, நண்பனோட பேசினாலும் சரி, காதலி கூட பேசினாலும் சரி தான், 8 வினாடி தான் கவனிக்கிறேன். அதுக்கப்புறம் சிந்தனை வேற பக்கம் பாதி சொல்லு. ஆமா தெரியுது, இப்படிதான் போகுது. போச்சா? இந்த பயலுக்கு பாருங்க, நாடகத்தின் வாயில ஏதாவது நம்ம சொல்லுவோமே, அவங்களுக்காகத்தான் நான் கத்துறேன். அவங்க ஏதோ ஒரு பஞ்சாயத்து பண்ணிட்டு ஏதோ பேசிக்கிட்டு பாராளுமன்ற பிரச்சனையா, அலைபேசியில உட்கார்ந்து ஏதோ ஒரு விளையாண்டு கொண்டிருக்கிறார்கள். அலைபேசி நல்லதுக்கு தான் கண்டுபிடிக்கப்பட்டது, இப்படி ஆகிப்போச்சு. நல்லவன் நிம்மதியா வாழ முடியல. நல்லவர்கள் நிம்மதியா வாழணும்னா 3 துறை சரியா இருக்கணுமா. ஒன்று அரசியல் துறை, ஒன்று காவல்துறை, ஒன்று நீதித்துறை. இது 3 சரியா இருந்தா நாட்டில் நல்லவன் நிம்மதியா வாழலாம். நிலைமை என்ன தெரியுமா? ஆண்டவன் படைப்புல எல்லாருக்கும் 6 அறிவு தானே. இங்கதான் நல்லா கேள்வி கேட்குறீங்க. நான் ஒரு கேள்வி கேட்டேன். ஆண்டவன் படைப்புல எல்லாருக்கும் 6 அறிவுங்க இருக்கு. எத்தனை பேர் 6 அறிவை பயன்படுத்துறாங்க? அதான் பிரச்சனை. சில பேருக்கு 5 அறிவு, சில பேருக்கு 4 அறிவு. மாவு மாக்களும் ஐயறிவினவே என்பது தொல்காப்பியம். கம்பரே வர்றாரு, மக்களும் விலங்கு ஒண்ணுன்னு. சில வீட்டுல போய் கேட்டு பாருங்க, ஏமா உங்க வீட்டுக்காரங்க அதான் அங்கிட்டு தான் தெரியும், அப்புறம் வரும் இந்த நாரதம் அங்கிட்டு தான் தெரியுதுன்னு சொல்லுவாங்க. ஆமா, நாலு அங்கிட்டு தான் தெரியுது. அவருக்கே திறமை வருது. அப்படி அது ஏன்னா அறியாமைனால அதை சொல்றோம். காரணம் அப்படி சொல்லக்கூடாதுங்கிறது தெரியல பாருங்க. அப்படின்னா எப்படி கத்து கொடுத்துருக்கணும்? 77 ஆண்டு காலமா இன்னும் மக்களை பாமர மக்கள் தானே சொல்றேன். பாமரர்கள்னா என்ன அர்த்தம்? அறியாமையில வச்சிருக்காங்க இன்னைக்கு வரைக்கும். அறிஞ்சிருந்தா என்ன ஆகும்? பதவிக்கு ஆபத்து வந்துடும். தெளிவு பிறந்துட்டா தான் ஓட்டு அவங்களுக்கு போட மாட்டாங்கல்ல. அங்கதான் சிக்கல் இருக்கு. நான் வெளிப்படையாவே பேசி சரியா சிக்கல். சரி, நம்ம கண்ணத்துக்கு பெரிய இடத்து போடலாப்பா ஆரம்பம். இப்படி என்னன்னா, அப்ப அறியாமையிலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்கள். 6 அறிவு இருக்கிற மனுஷன் 5 அறிவுக்கு மாறினது காரணம் இந்த மாதிரி தான். அங்கிட்டு திரியும், அப்புறம் வரும். ஆண்டவன் படைப்புல எல்லாருக்கும் 6 அறிவா இருந்துன்னு பாருங்க. தமிழ் இலக்கண பேர் வச்சது மனிதனுக்கு உயர்திணைன்னு பேரு. உயர்தினா என்ன அர்த்தம்? அறிவு முழுசா இருக்குன்னு அர்த்தம். சரி, உயர்வுன்னா எதிர்ப்பதான் என்ன சொல்லணும்? தாழ்வுன்னு சொல்லணும். ஆனா சொல்லல பாருங்க தமிழன். உயர்ந்த நோக்கத்தோடு ஒரு அறிவு குறைஞ்ச மிருகத்தை கூட தாழ்வுன்னு சொல்லக்கூடாதுன்னு அத்தினைன்னு பேர் வச்சேன். எது போல? பாகற்காய் இனிக்குமா கசக்குமா? கசக்கும்னு எல்லாருக்கும் தெரியும். பாகற்காய் கசக்குது. கசக்குற காய்க்கு கசப்பு காய்னு பேர் வச்சிருக்கலாம்ல. ஏன் பாகற்காய்னு பேர் வச்சேன்? அதானே. ஏன்னா கசக்குதுன்னு சொல்லக்கூடாதான், அதனால பாகற்காய்னு பேர் வச்சான். பாகுன்னா இனிப்பு, அற்றதுனா இல்ல, இனிப்பு இல்லாத காய், அது கசக்கும்னு சொல்லாம சொல்லி வச்சான். தமிழர்கள்ல நம்ம நயம்பட உரைன்னு அந்த கிழவி அப்படி இருக்கணும். வார்த்தையெல்லாம் சொல்லை பிரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல்லின்னு இருந்து நம்ம வருங்கால பிள்ளைகளுக்கு என்னத்தை சொல்லி கொடுக்குறேன்? நஞ்ச விதைச்சிக்கிட்டு இருக்காங்க நாட்டில். என்னமோ நடக்குது போங்க. அப்புறம் பாருங்க, அப்ப பாகற்காய் கசக்குதுன்னு சொன்னதே சொல்லாம பாகுன்னா இனிப்பு, அற்றதுனா இல்ல, இனிப்பு இல்லாத காய், அது கசக்கும்னு சொல்லாமல் சொல்லி வைத்தான் தமிழன்.